வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் உலக செய்திகளுடன். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். டென்மார்க் பிரதமர் மீது திடீரென மர்ம நபர் தாக்கியதால் பரபரப்பு. பாறைகளுக்கு இடையே விழுந்த ஐபோன் 7 மணி நேரம் போராடி மீட்ட போலீசார். திமுக நாடாளுமன்ற தலைவராக DR பாலு MP மீண்டும் தேர்வாகிறார். ரஷ்யாவில் சோகம். ஆற்றில் மூழ்கி இந்திய மாணவர்கள் 4 பேர் சாவு. காசா போர் நிறுத்தம் குறித்து ஹமாஸ் பதில் அளிக்கவில்லை. கேரளாவில் வீடு தீப்பிடித்ததில் 2 குழந்தைகள், கணவன் மற்றும் மனைவி உயிரிழப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். டென்மார்க் பிரதமராக மேட் ஃபிரெடரிக்சன் இருந்து வருகிறார். இவர் டென்மார்க்கின் மத்திய கோபென்ஹாகனில் சென்றபோது நபர் ஒருவரால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை குல்டோர்வெட் சதுக்கத்தில் நடந்து சென்றபோது நபர் ஒருவரால் தாக்கப்பட்டார். உடனே அந்த நபர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தால் பிரதமர் மேட் ஃபிரெடரிக்சன் அதிர்ச்சி அடைந்துள்ளார் என பிரதமர் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக டென்மார்க் போலீஸ் பிரதமரை தாக்கிய நபரை கைது செய்துள்ளோம், விசாரணை நடைபெற்று வருகிறது என தெரிவித்துள்ளது. மேற்கொண்டு எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. இந்த சம்பவத்தில் பிரதமர் சற்று அழுத்தத்துடன் இருந்தார். பின்னர் பாதுகாப்பு வளையத்துடன் அந்த இடத்தில் இருந்து வெளியேறினார் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியன் தேர்தல் டென்மார்க்கில் இன்னும் 2 நாட்களில் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. 3 வாரங்களுக்கு முன்னதாக ஸ்லோவாக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோ தாக்கப்பட்டார். படுகாயமடைந்த அவர் தீவிர சிகிச்சைக்கு பின் உயிர் பிழைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஆண்டிலியா சேலட் என்ற இளம்பெண் தனது விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கழிப்பதற்காக தனது நண்பர்களுடன் கேரளாவுக்கு சுற்றுலா சென்றிருந்தார். அங்கு எதிர்பாராத விதமாக அவரது ஐபோன் பாறைகளுக்கு இடையே விழுந்தது. இது குறித்து அவர் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் மீட்பு குழுவினர் அங்கு விரைந்து வந்து ஐபோனை மீட்க முயற்சி செய்தனர். அவர்களது இந்த முயற்சியில் பொதுமக்களும் உதவினர். இதற்கிடையே அங்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனை பொருட்படுத்தாமல் அவர்கள் கடுமையாக போராடி 7 மணி நேரத்திற்கு பிறகு ஐபோனை மீட்டு இளம்பெண்ணிடம் ஒப்படைத்தனர். இதனால் பெரும் மகிழ்ச்சியடைந்த அவர் கேரள மீட்பு குழுவினர் மற்றும் உதவியவர்களுக்கு நன்றி தெரிவித்து காணொளி வெளியிட்டார். இதற்கு ஆயிரக்கணக்கானோர் தங்களது விருப்பம் மற்றும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 39 தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ள நிலையில் 21 இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. இந்த எம்பிக்களில் 10 பேர் புதுமுகங்கள் ஆவர். நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றி ஆலோசிப்பதற்கு நாடாளுமன்ற குழுவில் இடம்பெறுபவர்களை தேர்வு செய்வதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் K.N. நேரு, அமைப்பு செயலாளர் R.S. பாரதி உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், இந்த கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற தலைவராக மூத்த எம்டியான DR பாலு தேர்வு செய்யப்படுவதோடு துணைத் தலைவராக கனிமொழி, கொறடாவாக R. ராசா ஆகியோர் தேர்வாக இருக்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் ஏற்கனவே அந்த பதவியில் இருந்தவர்கள். தற்போது மீண்டும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். பொருளாளர் பதவியில் இருந்த SS. பழனி மாணிக்கத்துக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் அவர் வகித்த பொருளாளர் பதவிக்கு ஜெகத் ரட்சகன், தயாநிதி மாறன் ஆகிய இருவரில் ஒருவர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவில் மருத்துவம் பயின்று வந்த 4 இந்திய மாணவர்கள் செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் அருகே அமைந்துள்ள ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களது உடல்களை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க ரஷ்ய நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து இந்திய தூதரக அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஹர்சல் அனந்தராவ் டேசல, ஜிசான் அஸ்பக் பின்சரி, ஜியா பிரோஜ் பின்சரி மற்றும் மாலிக் குல்ஸ்கோஸ் முகமது யாக்கூப் ஆகிய 4 மாணவர்களும் ரஷ்யாவின் நோவ்கோரோட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்று வந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உயிரிழந்த மாணவர்களின் உடல்களை அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கும் வகையில் பணியாற்றி வருகிறோம். அவர்களை பிரிந்துள்ள குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவியையும் வழங்குவோம். பத்திரமாக மீட்கப்பட்ட மாணவர்களுக்கு முறையாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது.
பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசா மீது இஸ்ரேல் படையினர் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 36,000 தாண்டிவிட்டது. இந்த சண்டையில் அப்பாவி பெண்கள், குழந்தைகள் பலியாகி வருவதால் போரை உடனே நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் பிடித்து வைத்துள்ள பிணை கைதிகளை விடுவிக்கும் வரை போர் தொடரும் என்றும் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். இதனால் இந்த போரை நிறுத்த கத்தார் உள்ளிட்ட நாடுகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நடந்து வரும் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. எகிப்து வெளியுறவுத்துறை மந்திரி சமே சோத்ரே கெய்ரோவில் அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் காசா போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பினர் இதுவரை எந்தவித பதிலும் அளிக்கவில்லை என கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் தொடர்ந்து சமரச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலி அருகே உள்ள அங்காடி கடவை சேர்ந்த 45 வயதை உடைய பினிஸ்குரியன் இயற்கை மசாலா பொருட்கள் வியாபாரி. இவர் வீட்டின் 2வது மாடியில் மனைவி அனுமோல், மகள் ஜோனா, மகன் ஜெஸ்டின் ஆகியோருடன் வசித்து வந்தார். வீட்டின் அருகிலேயே அவரது வர்த்தக நிறுவனம் குடோன் மசாலா பொருட்களை உலர்த்தும் பகுதி செயல்பட்டு வந்தது. நேற்று இரவு பினிஸ்குரியன் குடும்பத்தினருடன் ஒரு அறையில் படுத்து தூங்கினார். இந்த நிலையில் இன்று அதிகாலை 5 மணிக்கு அவரது இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் அங்கமாலி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து மீட்பு பணியில் இறங்கினர். ஆனால் அதற்குள் பினிஸ்குரியன், அவரது மனைவி அனுமோல் மற்றும் 2 குழந்தைகள் தீயில் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் தெரிய வரவில்லை. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உதயன் வலையொலியின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள்.